ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்னா எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.11% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியும் 0.16% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 824.38 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1327.09 crores செல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே ஆல்ரெடி நம்ம யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு சாட்டர்டேவே போட்டிருந்தோம். சேம் தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி யாரெல்லாம் ரிசல்ட் கொடுக்குறாங்க February 3 அன்றைக்கி பார்க்கலாம். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிவிஸ் லேபார்டரிஸ், அலம்பிக் ஃபார்மா, கார்டன் ரீச், ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ், HFCL, ஜோதி ஸ்ட்ரக்சர்ஸ், கேஇசி இன்டர்நேஷ்னல், கேபிஆர் மில், என்எல்சி இந்தியா, பாராதீப் பாஸ்பேட்ஸ், பாலி மெடிக்யூர், பிரீமியர் எனர்ஜி, ஷால்பை, சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ், ஸ்டவ் கிராஃப்ட், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், Barbecue, National Hospitality, Bombay Dining, Castrol India, Doms Industries, Dredging Corporation of India, Gateway District Parks, General Insurance Corporation of India, Gland Pharma, Tata Chemical, Vishnu Prakash Arpungilia and Wellspan Enterprises. ஜனவரிக்கான ஆட்டோ சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஹீரோ மோட்டார் கார்க்கு இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 2.1% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் டொமஸ்டிக் சேல்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு, 2% டிக்ளைன் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் 140.8% க்ரூ ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டார் கார்ப். விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜனவரிக்கான ஆட்டோ சேல்ஸ் டேட்டா டோட்டல் சேல்ஸ் 17.6% ஃபால் ஆகிருக்கு. பவர் ட்ரில்லர்ஸ் சேல்ஸ் 18.7% கம்மியாயிருக்கு. டிராக்டர்ஸும் சேல்ஸ் டவுன் ஆகிருக்கு, 4.6% டவுன் ஆகிருக்கு. எய்ச்சர் மோட்டாரும் இயர் ஆன் இயர் வைஸ்க்கு ஜனவரிக்கான சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸ்போர்ட் 79% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எய்ச்சர் மோட்டார்ன்றது ராயல் என்ஃபீல்ட் பிராண்ட் வச்சுருக்க கம்பெனி. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இயர் ஆன் இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் டேட்டா. எஸ்சிவி சேல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3W இவி சேல்ஸ் 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டிராக்டர் சேல்ஸ் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸும் 1.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் எக்ஸ்போர்ட் 95% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. எஸ்கார்ட் குபுட்டா இயர் ஆன் இயர் வைஸ் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா கொடுத்துருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 10.7% கம்மியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போர்ட் ஆனால் 66% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் சேல்ஸ் டவுன் ஆகிருக்கு, 6.7% டவுன் ஆகிருக்கு. அசோக் லைலாண்டும் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் டேட்டா. டிராக்டர் சேல்ஸ் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பஸ் சேல்ஸ் 27% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எல்சிவியும் அப் ஆகிருக்கு, 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் வைஸ். கோல் இந்தியா அவங்களோட ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் டவுன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.8% டவுன் ஆகிருக்கு ஜான்வரியில். ஸோ 78.4 மில்லியன் டன்ஸ் கொடுத்துருக்காங்க சேம் மந்த் லாஸ்ட் இயரில். இப்போ 77.8 மில்லியன் டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மார்ஜினலாக டவுன் ஆகிருக்கு. ஆஃப் டேக் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க கம்பேர்ட் டு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில். ஸோ ஆஃப் டேக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் டேக்ன்றது ஒரு அக்ரிமெண்ட், பையருக்கும் செல்லருக்கும் உரிய அக்ரிமெண்ட். ஸோ ப்ரொடியூசர் குட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போடுற அக்ரிமெண்ட்டு. இந்த ஃப்யூச்சரில் எங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களா, ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் ஆஃப் டேக் அக்ரிமெண்ட். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு, 62.9% டவுன் ஆகிருக்கு. ரெவென்யூ 6.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ். ஆனந்த்ராஜ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர்ஸ் வைஸ் ப்ராஃபிட் அப் ஆகிருக்கு, 53.6% அப் ஆகிருக்கு. 110.3 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 36.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. MOAL ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபெரோ கிரேட்ஸ் ப்ரைஸை. ஸோ மேக்னீஷ் கண்டென்ட் MN 44% அண்ட் எபோவ் உள்ளதுக்கு 3.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே MN
44%க்கு பிலோ உள்ளது, மேக்னீஸ் கண்டென்ட் 44%க்கு பிலோ உள்ளது வந்து 8.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் February 1 சொல்லியிருக்காங்க. கம்பெனி அவங்க ப்ரொடக்ஷன் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. 1.6 lakh tons ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்ட் இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோ ஆயிருக்குன்னா 17% இயர் ஆன் இயர் வைஸ் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் க்ரோ டில்லிங்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 10% இயர் ஆன் இயர் வைஸ். நியோஜன் கெமிக்கல்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் வைஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 10 crore கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் 1 crore தான் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் இதே பீரியடில் Q3ல. இப்போ 10 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 22.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடாவும் 71.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 12.3லேருந்து 17.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு நியோஜன் கெமிக்கல்ஸ். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது மூலமாக அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 100% ஸ்டேக் இன் எதுலலாம் பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் மிடில் ஈஸ்ட் பிஸ்னஸ் த்ரூ தி அக்விசிஷன் ஆஃப் இனோவாஸ் ஐடி டெக்னாலஜி எல்எல்சி துபாய் அண்ட் கேஸ் டெக்னாலஜி எல்எல்சி ஓமன் அண்ட் கேஸ் டெக்னாலஜி சவுதி அரேபியா. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக தான். ஸோ இந்த அக்வசேஷன் வந்து March 15, 2025 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். இந்தியன் பேங்க் அசட் லயபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஆஃப் த பேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் MCLR சொல்லுவாங்க. மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் லெண்டிங் ரேட்டை 5 basis point இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன் 1 month 3 months 6 months அண்ட் 1 period டென்யூர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் ஃப்ரம் இன்னைக்கு February 3 சொல்லியிருக்காங்க. குஜராத் கேஸ் ராஜ்குமார் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அண்ட் சேர்மன் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. டியூ டு சூப்பர் அனுவேஷன் பீரியட் முடியுது. January 31 முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க ரிசைன் பண்ணியிருக்காங்க. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் Q3 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோ ஆயிருக்கு. 7.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 261.7 crore கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ரெவன்யூ ஃபால் ஆயிருக்கு. 20.6% கம்மியாக இருக்குது. 1694.5 crore கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் இன்கம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 102.9 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லூபின்க்கு USFDA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ப்ரீ அப்ரூவல் இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. எடாராவன் ஓரல் சஸ்பென்ஷனுக்கு அந்த ஒரு டேப்லெட்க்கு ஓரல் சஸ்பென்ஷனுக்கு இன்ஸ்பெக்ஷன் நடத்தியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எங்கன்னா சோம்சரட் நியூ ஜெர்சியில் நடத்தியிருக்காங்க. அதுக்கு 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. 0483 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ நடந்ததுன்னா January 28லேருந்து February 1 நடந்திருக்கு. மஹேந்திரா ஹாலிடேஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் இந்தியா வந்து 1000 rooms இன்க்ளூட் பண்ண போகிறோம் பை த March 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15 நியூ டெஸ்டினேஷனில் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 5 quarters இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 50 டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ரெசார்ட்ஸை. தொடர்ந்து இதுமாரி மார்க்கெட்டில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.